உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் சுவிட்சர்லாந்திலிருந்து கார்த்திகேசு விவேகானந்தன் நிலைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார். இசை நிகழ்ச்சி தயாரிப்பாளராக 80-81களில் இலங்கை வானொலியில் பணியாற்றியிருக்கின்றார். ஆசிரியராக பணியாற்றியிருக்கின்றார். பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் இங்கே நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கார்த்திகேசு விவேகானந்தன் ஒரு தமிழ் ஆர்வலர். அவரோடு சமூகம் தொடர்பாகவே இன்று நாம் பேச இருக்கின்றோம். வணக்கம் விவேகானந்தன். வணக்கம். மிக நீண்ட காலமாக இணுவிலிருந்து புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வருகின்றீர்கள். அந்த இணுவிலினுடைய உங்களுடைய பசுமையான நினைவுகள் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு மனசுல? தரணி எங்கும் தடம் பதித்து தமிழர்கள் என்ற நினைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது இன மக்களுக்கு முதலில் நான் அன்பு கலந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிவில் என்ற ஒரு கிராமத்திலிருந்து ஏதோ ஒரு வகை வறுமை என்ற ஒரு கோட்டு நிலையிலிருந்து நாட்டின் சூழல் காரணமாக உந்தி தள்ளப்பட்ட ஒரு அகதி நான். ஒரு பட்டிமன்ற பேச்சாளருக்குரிய அந்த லாபகம் உங்களுடைய அந்த ஆரம்ப பேச்சிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது. சரி, இப்ப நீங்கள் ஆரம்ப காலத்துல இனிவில் ஒரு முக்கியமான எல்லோருக்கும் பிரபல்யமான ஒரு இடம் தட்சிணாமூர்த்தியில இருந்து அந்த பிரபல்யம், அதற்கு முதலும் இசை கலைஞர்கள் இருந்திருப்பார்கள். அங்க உள்ள அந்த கலைஞர்கள் எப்படி, அவர்களுடைய வாழ்க்கை, நீங்கள் அவர்களை நேர சந்திச்ச அனுபவங்களை சொல்லுங்க. உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி நீங்கள் என்னை கேட்டிருக்கின்றீர்கள். நீண்டகால ஆதங்கம். லய ஞான குபேர பூபதி அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். அது எப்படி என்றால், நான் என் வாழ்க்கையில் அனுபவித்த உண்மை. அவருடைய சிறுபராயத்தில் இனிவில் மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தனது முதல் கச்சேரியை இனிவில் மஞ்சத்தடி அருணகிரிநாதர் ஆலயத்தில் ஆரம்பித்து வைத்தார். அந்த நேரம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அது எனக்கு கிடைத்த தகவல். எப்படி என்றால், எல்லோரும் அளவட்டி தட்சிணாமூர்த்தி என்று கூறிக்கொள்வார்கள். எனக்கு அது மிகப்பெரிய ஆதங்கம். தீபம் தொலைக்காட்சியில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்கியமைக்கு மிக மிக நன்றி கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் அவர் இனிவில் தட்சிணாமூர்த்தி என்று சொல்வது எங்கள் மண்ணுக்கு பெருமை. இனிவில் என்பது கூட சிறிய இந்தியா என்று கூறுவார்கள். இசை வளர்ந்த இடம், இசை வளர்ந்து வாழ்ந்து பரப்பிய இடம் இனிவில். இப்ப வேற யார் யார் கலைஞர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் ஒரு பிரபல்யமான கலைஞர்களாக இருந்தார்கள் உங்களுக்கு தெரிய? தட்சிணாமூர்த்தியோடு அவருடைய மாமன் முறை கொண்ட சின்னராஜா அவர்கள் இருந்தார்கள். தவில் நாச் மகளடி கணேஷ் அவரும் தவில். தட்சிணாமூர்த்தியின் அண்ணன் அவர் வி உருத்ராவதி, அவர் நாதஸ்வர வித்வான். அவருடைய அண்ணனுடைய பிள்ளைகள், கோதண்டபாணியினுடைய பிள்ளைகள் சுந்தரமூர்த்தி, புண்ணியமூர்த்தி, இப்படி நிறைய தவில் வித்துவான்கள், நாதஸ்வர வித்துவான்கள் அங்கே வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அந்த காலத்துல தவில் சத்தம் கேட்டபடியே இருக்குமா? ஆஹா, அப்படியா? அது எப்படி என்றால், காலையில் மணியோசை, அந்த மணியோசையை தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் பயிற்சி எடுப்பார்களா? காலையில் பயிற்சி, நாதஸ்வர வாத்தியம், தவில் வாத்தியம். அது மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து நாட்டிய பெண்களை அழைத்திருப்பார்கள். சின்ன மேளம் என்று அதை மிக அவமானமாகத்தான் சொல்வார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அந்த பெண்கள்
வாழ்வதற்காக வந்தவர்கள். இல்ல இப்ப சின்னமேளம் வந்து அவமானம் இல்லை. ஏனென்றால் இப்ப ஒரு அவர்களும் கலைஞர்கள் தான். ஆனா அந்த நேரத்துல அவர்களுக்கான பெயர் அப்படி ஒரு கிராமத்து பெயரா இருந்திருக்கும் இல்லையா? அதே அவமானம் நீங்க அப்படி அல்ல, அது கிராமம் அல்ல. அவர்கள் தஞ்சையில இருந்து வந்திருப்பார்கள், திருச்சியில இருந்து வந்திருப்பார்கள். ஆனால் அதை சின்னமேளம் என்று மிக சிறுமைப்பட்டு. அந்த காலத்துல இணுவில்ல கூட இருந்தார்களா? இணுவில் தான் அவர்களை அழைத்து வந்து அந்த நிகழ்வினை செய்கின்ற ஒரு முகவர் மாதிரி அங்கே பலர் இருந்தார்கள். அதனாலே தான் கோயில்களுக்கெல்லாம் சின்னமேளம் அங்கே இருந்து பல இலங்கையின் யாழ்ப்பாணத்தின் பல பாகங்களுக்கு அவர்கள் சென்று தங்கள் வருமானத்தை ஈட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொண்டவர்கள் அல்ல. அந்த வசதி இனம்தான் அவர்களை அப்படி சிறுமைப்படுத்தி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இப்ப அந்த காலத்துல இப்ப இவ்வாறான இசை கலைஞர்களோடு இப்ப பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு என்ற இசை நிகழ்ச்சிகள் எப்படி இருந்தது உங்களுடைய இணுவில் கிராமங்கள்ல, கோயில்கள்ல? பரதநாட்டியம் இசை எங்கள் கிராமத்தில் எனது தந்தை, எனது சகோதரி, எனது சிறிய தாயின் சகோதரி இதுவரை இந்த கல்விக்காக ஊக்கப்படுத்தினார். அந்த வேளையில் இணுவில் கிராமமே, எனது சிறிய வயதில் நான் உணர்ந்த உணர்வுகளை உங்களோடு பங்கிட்டுக் கொள்கின்றேன். இணுவில் கிராமமே எனது தந்தையை தூற்றியது. ஏன்? தேவடியால் ஆட்டத்திற்கு பெண்களை அனுப்பியிருக்கின்றார் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பிரயோகித்தார்கள். இசை பயிலுவது, இப்படியான முயற்சிகளில் ஈடுபடுவது அன்றைய கிராமத்தில் சின்னமேளம் என்ற அந்த சொல்லுக்குள் அடக்கப்பட்டது. ஆனபடியால் தான் நான் சின்னமேளம் என்ற அந்த சொல்லை கீழ்த்தரமானது சொல்லு என்று கூறினேன். தந்தையார் எப்படியான மன உறுதியோடு இருந்தார்? எனது தந்தை எவரை பற்றியும் சிந்திக்காத ஒரு மனிதன். அவர் யார் எது சொன்னாலும் எனது பிள்ளைகளை நான் இந்த இசைத்துறையில் ஈடுபடுத்தி வைப்பேன் என்று வட இலங்கை சங்கீத சபையின் ஆசிரியர் தரம் வரைக்கும் வயலின், வாய்ப்பாட்டு இரண்டையும் சமமாக கற்பித்தார். வயலின் உங்களோட அக்கா? இல்லை, 2 சகோதரியும் வயலின், வாய்ப்பாட்டு 2 சகோதரிகளும் கற்றார்கள். நீங்க மிருதங்கம்? இல்லை, நான் மிருதங்கம் பயின்றது மிக பிற்பாடு. டைகர் வரதாச்சாரி என்று சொல்லி இந்தியாவில் இருந்து ஒரு மிகப்பெரிய மகா வித்வான் அந்த வட இலங்கை சங்கீத சபை பரீட்சைக்கு வந்திருந்தார். எனது சகோதரிமார் அந்த பரீட்சையில் ஆசிரியர் சிரத்தில் பங்கு பற்றி முடிந்ததும் அவர் கூறிய வார்த்தை, இப்படியான ஒரு கஷ்டமான துறையில் நீங்கள் ஈடுபட்டிருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்க கேட்டிருக்கீங்க உங்களோட காதால? நான் அந்த பரீட்சை நினைக்கும் பொழுது நான் அந்த பாடசாலையில் இருந்தேன். இது எனது காதால் கேட்ட சத்தம். அப்பொழுதுதான் நான் எனது தந்தையை பற்றி மிக பெருமையாக கருதுகிறேன். ஒரு விவசாய கிராமம் இல்லையா? இணுவில், சுன்னாகம் போன்ற இடங்கள் விவசாய கிராமங்கள். இப்ப அந்த காலத்துல விவசாயத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருந்துச்சா? விவசாயத்திலேயே வாழ்ந்த நாங்கள். எங்கள் குடும்பத்தில் 5 குழந்தைகள், 5 பிள்ளைகள், தகப்பன், தாய், 7 ஜீவன்கள் நிம்மதியாக 3 நேரம் சாப்பிடுவதற்கும் கௌரவமாக உடையணிவதற்கும் கல்வி கற்பதற்கும் அந்த பூமி தந்த விதையும் வித்தைகளும் தான் எங்கள் வாழ்க்கையை இன்று இந்நிலைக்கு வைத்திருக்கின்றது. நீங்க என்ன அரச நாடகங்களை நடிச்சிருக்கீங்களா? பேசுறது அப்படியே இருக்கு, என்ன காரணம்? நல்ல ஒரு கேள்வி. தமிழ் ஊடகங்கள் இன்று இலங்கையில் ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய உழைப்பை விட தமிழ் ஊடகங்கள் அகதிகளாக வாழ்கின்ற மக்களுக்கு தமிழ் கற்பிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆர்வம் என்னிடம் உள்ளது. எனது நண்பர் நவேந்திரன் இப்படியான ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னை அழைத்த பொழுது முழு உடன்பாடில்லை. ஆனால் இந்த கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நான் இந்த சந்திப்பு என்ற நிகழ்ச்சியில் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப உங்களுடைய ஆரம்ப கால இந்த வாழ்க்கை முறை எப்ப மாறுது? நீங்க எப்ப நாட்டை விட்டு வெளியில வாரீங்க? நான் கல்வி கற்றேன். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாமத்தில் வேலை கிடைத்தது. இசை அதாவது இசை நிகழ்ச்சி தயாரிப்பாளர். அந்த வேலை கடந்த 1.5 வருட காலங்களாக அந்த நிலையத்தில் பணியாற்றினேன். 80 அதற்கு அப்புறம் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. எங்க? இலங்கையில் தான். நான் முதல் கடமையாற்றிய பாடசாலை பூண்டுலோயா மகா வித்தியாலயம், மலையகம். அங்கே பட்டதாரிகளுக்கு முதல் நியமனம் மலையகத்தில் தான்.
ஏனென்றால் அந்த தொழில் நான் இன்னும் மேலும் கற்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நான் அதை ஏற்றுக்கொண்டது. நீங்க மலையகத்துல கல்வி கற்பிக்கும் பொழுது ஒரு மனப்பூர்வமா கற்பித்தீங்களா? அழகான, எனக்கு மிக விருப்பமான ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். அந்த மலையகத்து மக்கள் மிகவும் எளிமையும் மனோ வலிமை குண்டியவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஒரு ஆசிரியரை கண்டால் தோளில் இருந்த துணியை எடுத்து மிக பவ்யமாக வைத்துக் கொண்டு வணக்கம் சார் என்று அவர்கள் கூறுவது மிகவும் மனத்தாங்கலாக இருக்கும். வயது முதிர்ந்தவர்கள். அந்த நிகழ்ச்சியை நான் எனது 3 நண்பர்கள் உடைத்தோம். எப்படி என்றால், அந்த பாடசாலை மாணவர்களுடைய எல்லா வீட்டிற்கும் நாங்கள் சென்றோம். அவர்களை தகப்பன் தாய் என்று அழைத்தோம். அதனால் அவர்கள் மிகவும் பெருமைப்பட்டார்கள். எவ்வளவு காலம் நீங்கள் பூன்லோயில இருந்தீங்க? 2 வருஷத்துக்கு மேல், 2.5 வருஷம். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஆசிரியர் பணியை விட்டுட்டு யுத்தம் முடிந்ததும் பிரயாணங்கள் மிகவும் சிரமம். எங்கள் வீட்டில் விவசாய உற்பத்தி தடை, பொருளாதார நெருக்கடி. அதன் அடிப்படையில் அகதியாக புலம்பெயர் வேண்டியது. நேரடியா சுவிஸுக்கு வந்துட்டீங்களா? நான் பேர்லின் வந்து, ஜெர்மன் வந்து, ஜெர்மனில் இருந்து பேர்லினுக்கு நீங்க எப்படி வாரீங்க? என்னை ஒரு ஏஜென்ட் கொண்டு தரா? ஒரு முகவர் என்னை அழைத்து வந்தார். வந்த பொழுது எனது நண்பன் ஒருத்தன் முன்பாகவே சுவிஸ் சென்றிருந்தார். அவர் என்னை, நீங்கள் இந்த முகவரோடு செல்ல வேண்டாம், அவரை ஜெர்மனில் விட்டுவிட்டு நீங்கள் என் அழைப்பு ஏற்று சுவிஸுக்கு வாருங்கள் என்று கூறினார். அவர் கூட இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், அண்மையில் இறந்து விட்டார். வேன் மாநகரில் வாழ்ந்தவர். அவர் என்று அழைத்தபடியால் தான் சுவிஸ் நாட்டில் நாங்கள் நல்ல முறையில் உழைக்கவோ வாழவோ பாதுகாப்பான ஒரு மானுட சமுதாயத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியால் இப்படியான சூழல்களை அனுசரித்து எனது ஆதங்கத்தை இன்று தீபம் தொலைக்காட்சி மூலம் உங்களோடு பகிரக்கூடிய. சரி, இப்ப நீங்கள் சுவிட்சர்லாந்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றீங்க. ஆனா இப்ப இணுவில் கிராமத்தை இப்ப நினைக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? நீண்ட காலத்துக்கு பிறகு, 19 வருடத்துக்கு பிறகு நான் இணுவில் கிராமம் சென்றேன். இடையில ஏன் போகல? போக முடியாத சூழல். ஏனென்றால் எனக்கு வதிவிட அனுமதி கிடைக்கவில்லை. வதிவிட அனுமதி கிடைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒரு சரியான முறையில் அமைத்துக் கொண்ட பிறகு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சரி, இந்த குற்றச்சாட்டை தான் இலங்கை அரசாங்கம் முன்வைக்குது. இப்ப என்னடா, வெளிநாட்டுக்கு வருகின்ற அகதிகள் உயிருக்கு ஆபத்து என்று இங்கு வெளிநாட்டு அரசாங்கங்களில் பதிந்து கொண்டு அவர்களுக்கு வதிவிட அனுமதி கிடைச்ச உடனே இலங்கைக்கு வாரதுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லையா என்று பத்திரிகை தலையங்கம் தீட்டுது. அதுக்கு என்ன பதில் உங்களோட? அது எப்படி என்றால், ஒரு நாட்டில் நீங்கள் நிரந்தரமாக குறிப்பிட்ட காலத்துக்கு எந்தவித குற்றச் செயலிலும் ஈடுபடாமல். இல்ல, நான் அதை கேட்கல. நிரந்தர வதிவிட உரிமை கிடைச்ச உடனே இலங்கைக்கு போற நேரத்துல இலங்கையில உயிர் பயம் இல்லையா என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் கேக்குது தமிழர்களுக்கு. இதுக்கு என்ன பதில்? இப்ப நீங்க அதான் சொல்றீங்க, 19 வருஷம் இங்கால அகதியா வாழ்ந்திருந்துட்டு வதிவிட உரிமை கிடைச்சா பிறகு நீங்க இலங்கைக்கு போறேன் என்று நீங்க சொல்றீங்க. இப்ப இத அரசாங்கம் வெளியில சொல்லுது, தமிழர்கள் பொய்யாக உயிர் பயம் என்று சொல்லி வெளிநாட்டுல போய் அகதி அந்தஸ்து கேட்டுட்டு வதிவிட உரிமை கிடைச்ச உடனே இலங்கைக்கு வருகிறார்கள். இதுக்கு என்ன பதில் உங்களோட? யுத்தத்தினால் நாடு கடந்தேன், யுத்தம் முடிந்தது நாடு சென்றேன். இது சரியா? என்னை பொறுத்தவரையில் அது சரியான பதில். சரி, இப்ப இந்த சூழ்நிலையில ஒரு வாழ்க்கை முறை, நீங்க இணைவிலுக்கான் மேல போயிருக்கிறீங்க, அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? எப்படி மாற்றம்? யுத்தத்துக்கு முந்தி நீங்கள் வார நேரத்தில் இருந்த இணைவிலுக்கும் இப்பொழுது இருக்கின்ற அந்த கிராமத்துக்குமான வாழ்க்கை முறை, இந்த மாற்றம் எப்படி இருக்குது? நான் எனது கிராமத்தை காணவில்லை. அங்க இல்ல. எனது கிராமத்தை துளைத்து விட்டேன். கிராமத்தின் பசுமை இல்லை, கிராம மக்களின் விவசாய உற்பத்தி இல்லை, கிராமத்து வேலி இல்லை, கிராமத்து நிழல் இல்லை, கிராமத்து மனிதனுடைய உணர்வில்லை, கிராமத்து பண்பில்லை. அப்ப என்ன இருக்காங்க அங்கே? வெளிநாட்டு நாகரிகத்தின் சாயல்கள், பணத்தின் கஷ்டமில்லாமல் கிடைக்கின்ற பணங்கள் சில இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ பேர் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டத்தில் வாழ்ந்தோமோ அதே கஷ்டத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கஷ்டம் இல்லாம பணம் கிடைக்குதுன்னா நீங்க என்ன விஷயத்தை சொல்ல வரீங்க? கஷ்டம் இல்லாமல் கிடைக்கின்ற பணம், வெளிநாட்டிலிருந்து சகோதர பாசத்தால் அவர்கள் வந்த சூழலை இன்றும் எண்ணி எண்ணி எத்தனையோ பேர் இங்கே கடுமையாக உழைத்து
அந்த பணத்தை அங்கே அனுப்புகின்றார்கள். அந்த பணத்தை அங்கே சரியான முறையில் பாவிப்பவர் யார் என்பது ஒரு கேள்விக்குறி. நிச்சயமாக எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் அது எனக்கு இன்றும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பணத்தை அங்கு செல்வதனால் பலர் சோம்பேறிகளாக மாறி இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை என்னுக்குள் இருக்கின்றது. இப்ப அப்ப நீங்க சொல்றீங்களா இப்ப வெளிநாடுகள்ல இருந்து பணம் அனுப்ப கூடாது? இல்லை, இது வெளிநாட்டில் இருப்பவர்கள் எப்படி என்றால் அவர்கள் 10, 15, 20 வருடத்துக்கு முன்னம் அங்கிருந்து வந்தவர்கள். இன்றும் அந்த பாசம் என்ற ஒரு சொல்லு அவர்களை என்ன நிலையிலும் தெரிந்து கொண்டும் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டும் பணம் அனுப்ப தயாராகத்தான் இருக்கின்றனர். சரி, துஷ்பிரயோகம் என்று சொன்னா விளங்கப்படுத்துங்க. ஏனென்றா இப்ப எல்லோரும் சொல்கின்றார்கள், இப்ப இங்கே இருந்து வெளிநாட்டில இருந்து பணம் போகின்ற காரணத்தினால் அங்க உள்ளவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், பணத்தை வீணடிக்கிறார்கள். நீங்க கண்ணால பார்க்கிறீங்க, ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறீங்க. சொல்லுங்க, என்ன துஷ்பிரயோகம் நடக்கும்? துஷ்பிரயோகம், இங்கிருந்து அனுப்பப்படுகின்ற பணம் ஒருவர் தன் நீண்ட நாள் உழைப்பிற்கு ஒரு முதலீடாக்க வேண்டும். அப்படி நீங்க சொல்றீங்க? நிச்சயமாக. அவ செலவழிக்காம எல்லாத்தையும் முதலீடாக்குறதா? அப்படி அல்ல. எப்படி என்றால் நீங்கள் அனுப்புகின்ற பணங்கள் அங்கு சென்று ஒரு முதலீடாக்கப்பட வேண்டும். எப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை வசதிக்கு தொழில் எப்படி அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நாங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் மீன் பிடித்து கொடுக்க கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான. சரி, அப்ப நீங்கள் எத்தனை பேருக்கு அப்படி மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள்? சுயமா யோசிப்போமே. சுயமா யோசித்தால் நானும் தவறு செய்திருக்கின்றேன். அது எப்படி வந்த என்றால் பாசத்தால் வந்த தவறு. நீங்க மாசம் மாசம் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. அதை எப்படி சொல்வது என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு தேவைக்காக அனுப்பப்படுகின்ற பணம் சரியான முறையில் அங்கே பயன்பட்டதா என்று பார்த்தால் பெருமளவில் பயன்பட்டது, ஒரு சிறு அளவில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது. உங்களோட அனுபவம், இப்ப ஏனையவர்களை நீங்க பார்க்கிற நேரத்துல அங்க உள்ள மாற்றம் எப்படி உங்களுக்கு விளங்குது? அந்த கிராமத்தினுடைய மாற்றம் எப்படி விளங்குது? அந்த ஊரினுடைய மாற்றம் எப்படி விளங்குது? ஐரோப்பிய நாட்டில் 4 சுவருக்குள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையின் சாயல் அங்கே பிரதிபலிக்கின்றது. முன்பு ஒரு கிராமத்தில் ஒரு நன்மை தீமை என்றால் அந்த கிராம மக்கள் முழுவதும் அங்கே குழுமி இருப்பார்கள். 3-4 நாட்கள் அந்த நிகழ்வுகள் மிக உறவுகளோடு மிக விமர்சையாக நடைபெறும். இப்ப நீங்க கல்யாண வீடு, சாமத்திய வீடு, மரண வீடு இருந்தாலும் இப்ப மக்கள் அங்க வந்து சந்தோஷமோ துக்கத்தை சரியான முறையில பகிர்ந்து கொள்வார்கள் ஆரம்ப காலத்துல. இப்ப அப்படி இல்லைன்றீங்க? என்று எப்படி என்றால் நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தால் என்று ஒரு ஐரோப்பிய நாட்டில் எப்படி நடந்து கொள்கின்றார்களோ எதிர் வீட்டில் இருப்பவருக்கு இந்த வீட்டுக்காரன் மிக தொலைவில் இருக்கின்றார். அப்படியா? அப்படியான மனோநிலையில் வாழ்கின்றார். அப்படி ஒரு மனநிலை வந்துட்டுதா? நிறைய வந்திருக்கிறார். ஏன் அப்படி வருது? என்ன காரணம்? அதுக்கு நான் எப்படி பதில் சொல்வது என்பதை விட மக்கள் எல்லோரும் தங்களை குறுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இல்ல, நான் கேட்கிறேன் என்னண்டா, ஒரு சமூகமாக வாழ்ந்த இப்ப வேலிகள் மட்டும்தான் பிரித்து கொண்டிருந்த அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வு வந்திருக்குன்னு நீங்க யோசிக்க இல்லையா? போன நேரம் நான் யோசிப்பதாக இருந்தால் என் யோசனையின் அடிப்படையில் அது ஒரு வகையான தங்களுக்குள் ஒரு காழ்ப்புணர்வை அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். பொறாம வந்துட்டு தன்றீங்களா? அதை நான் காழ்ப்புணர்வு என்று தான் சொல்லேன். பொறாமை என்பது வெளிப்படையாக காட்டப்படுவது, காழ்ப்புணர்வு என்பது தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு நடைமுறையில் வெளிக்காட்டுவது. இது யுத்தத்துக்கு பிறகு ஏற்பட்ட மனநிலை என்று? இது யுத்தத்துக்கு பின்பு ஏற்பட்ட மனநிலை. அப்ப யுத்தம் இவ்வாறான பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டுன்னு சொல்ல, மனிதர்களை முழுமையாக மாற்றி இருக்கிறது. மனோநிலையில் மாற்றி இருக்கிறது, வாழ்க்கை முறையில் மாற்றி இருக்கிறது, பண்பாட்டில் மாற்றி இருக்கிறது, ஒழுக்கத்தில் மாற்றி இருக்கிறது. இன்னும் அந்த அந்த வாழ்க்கை முறையின் தன்மைகளில் இருந்து முழுமையாக மாற்றி இருக்கிறது. ஒழுக்கத்தில் மாற்றி இருக்கண்டா? ஒழுக்கத்தில் மாற்றி இருக்கின்றது என்றால் எப்படி என்றால், முன்பு நாங்கள் வயதில் முதியவர்களை மதிப்பது, பயப்படுவது, அவர்கள் சொற்களை கேட்பது, அவர்களை ஒரு முன்னோக்காக வைத்து ஒரு சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருப்பவரை எங்களுடைய ஒரு பிரதிபிம்பமாக பார்த்து அதன் பின்னாக சென்று எங்களை வளர்த்துக் கொள்வது. இன்று அப்படி இல்லை. நான் எனது எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம், என்னை யாரும் கேட்க முடியாது. இப்ப அதுக்கான முழுமையான எல்லா விஷயமும் அமைந்து விட்டது. இப்ப நான் பார்த்து கொள்ளலாம், மற்றவர்கள் தேவையில்லை என்ற ஒரு முழுமையான எல்லா விஷயமும் அமைந்து விட்டதா அங்க உள்ள சூழ்நிலையில? இல்லை. பொருளாதாரத்தில் சொல்லுவார்கள் ஒரு வாக்கியம், வீக்கம் வளர்ச்சி அல்ல. இன்று என்னை பொறுத்தவரை, இது எனக்கு தனிப்பட்ட கருத்து, என்னை பொறுத்தவரையில், என் சிந்தனையை பொறுத்தவரையில்
இலங்கை தமிழ் மக்களின் வாழ்க்கையில் வீக்கம் இருக்கிறது. அது எத்தனை வீதம் வளர்ச்சி உடையது என்பது காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஓ, அப்ப இந்த வளர்ச்சி வந்து பொய்யான ஒரு வளர்ச்சியை காட்டுதான். நிச்சயமாக. அதாவது பொருளாதார அடிப்படையில், பொருளாதார வளர்ச்சியில் ஒரு நிரந்தரமான உழைப்பின்மையின் அடிப்படையில் அவர்கள் டாம்பிகமான வாழ்க்கையை பலர் விரும்புகின்றார்கள். இந்த டாம்பிகத்தின் வாழ்க்கை நிச்சயமான நிரந்தரமான ஒரு உழைப்பில்லாத உலகத்தில் எவ்வளவு காலத்துக்கு நீண்டு செல்ல முடியும் என்பது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், நீங்க ஒரு பணக்கார உலகத்தில இருந்து போறீங்க, போய் பார்க்கிற நேரம் உங்களுக்கு அப்படி தெரியுதோ தெரியாதே? நான் ஒரு பணக்கார உலகத்திலிருந்து சென்று ஏழையாக திரும்பி வந்திருக்கின்றேன். ஏனென்றால் எனது பிறந்த பிரதேசம், அந்த அயல் பிரதேசம், யாழ் நகரம், அங்கு வாழ்கின்ற மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய உடை நடை உடை பாவனை சகலத்திலும் நான் ஏழையாகிவிட்டேன் என்பதை மட்டும்தான் உங்களுக்கு கூற முடியும். இல்ல, அப்ப என்ன சொல்ல அது என்ன ஏழை என்பது? நான் எந்த ஒரு விடயத்தையும் நான் கணக்கு பார்க்கின்றேன். இந்த பணத்தை நான் இப்படி செலவழித்தால் இந்த பணம் நான் எனது உழைப்பில் எவ்வளவு வீதம், நான் உழைக்கிற நாட்டில் இது எத்தனை நாள் உழைப்பு என்ற கணக்கெல்லாம் எனக்கு உண்டு. அங்கே கணக்கில்லை. அதுதான் அந்த. அடுத்தது வந்து இப்ப அங்க உள்ள மக்கள் வந்து இங்க இருந்து பணத்தை மட்டுமா எதிர்பார்க்கிறார்கள்? அங்குள்ள மக்கள் இங்குள்ள பணத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றார்களா என்ற கேள்விக்கு எப்படி விடை என்றால், பணத்தை நீங்கள் கொடுத்தால் வாங்குவார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன? வாழ்க்கையின் முக்கிய எதிர்பார்ப்பு என்ன? இல்ல, இப்ப ஒரு சமூகத்தினுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப காலத்துல கல்வியில மிக உயர்ந்த சமூகமாக இருந்தது. நீங்கள் சொன்னது போல தனிமனித ஒழுக்கம், மற்றது வந்து ஏனையவர்களை பின்பற்றுதல், அறிஞர்களை மதித்தல், அந்த விஷயங்களோடு இருந்த ஒரு வாழ்ந்த சமூகம் திடீரென்று இப்ப நீங்க பாக்குற நேரத்துல அந்த சமூகம் காணாமல் போயிடுதுன்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமாக. அதுக்கு இன்றைய சமுதாயத்தை நான் முழுமையாக தவறு கூற மாட்டேன். அந்த சமுதாயம் இன்று இப்படி அமைந்திருப்பதற்கு நாட்டில் ஏற்பட்ட கலவரங்களும் ஊர்களும் அந்த சூழலும் அந்த மக்களை அப்படி மாற்றி வைத்திருக்கின்றது. இன்றைய சூழலில் அப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டாயத்தில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இங்க பார்க்கிற அங்க இருந்து நாங்கள் கேள்விப்படுகின்ற விஷயங்கள் வந்து பிழை என்று சொல்றீங்களா? அதில் முழுமையாக உண்மை என்றோ அல்லது முழுமையாக தவறோ என்று சொல்ல முடியாது. விளங்கப்படுத்துங்க. அது எப்படி என்று சொல்லி சொன்னால், சில செய்திகள் தவறாக கிடைக்கின்றன. எப்படி? அது உதாரணத்துக்கு பார்ப்போம். எப்படி என்றால், ஒரு கிராமத்தில் ஒரு கலவரம் நடைபெறுகின்றது. அந்த கலவரத்துக்கு காரணம் இலங்கை பாதுகாப்பு என்று சொல்லி ஒரு பகுதியினர் கூறுகின்றார்கள். நேரில் பார்க்கும்பொழுது அது ஒரு உள்ளூர் கலவரம். இது நான் நின்ற பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதை மேலும் விவரித்தால் எப்படி என்றால், இள வயதினர், ஒரு வயதுக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் எப்படி என்றால், ஒரு பெண்ணை விரும்புவது, அந்த பெண் மறுத்தால் சினிமா படத்துடைய அந்த முறையில் அந்த பெண்ணை கிரகிக்க முயற்சிப்பது, அதற்கான இரண்டு குழுக்களாக அமைந்து யுத்தத்தை புரிவது, அந்த யுத்தத்தில் இந்த பாதுகாவலர்களை இணைத்துக் கொள்வது என்ற ஒரு நிலைப்பாடு அங்கே கிராமங்களில் உண்டு. இப்ப நீங்க இருக்கிற நேரத்துல உங்களுக்கு பயம் இருந்துச்சா? நீங்க அங்க இணைவில் நீங்க இருந்த எவ்வளவு காலம் இருந்தீங்க இப்ப போயிட்டு? நான் ஒரு 8 நாட்கள் தங்கியிருந்தேன். மனதுல பயம் இருந்ததா? நிச்சயமாக. அங்கே நடந்த நிகழ்ச்சி ஒன்று எப்படி என்றால், இப்ப நான் கூறிய நிகழ்ச்சி உதாரணத்துக்கு வெளிப்படையா சொல்லுங்க. இப்ப நீங்க கடத்தப்படுவீர்கள் அல்லது உங்கள்ட்ட இருந்து பணம் அறவிடப்படும், அப்படி ஏதாவது பயம் இருந்ததா உங்கள்ட்ட? அப்படியான ஆள் இல்ல நான் ஒரு சாதாரண மனிதன். இல்ல, சில வேளை என்னிடம் பணம் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்கலாம். இல்ல, இப்ப வெளிநாட்டுல இருந்து போறார்கள், யார் சாதாரணம் யார் காசு இருக்குன்னு தெரியாது. உங்களோட மனநிலையில அப்படி இருந்துச்சா? எனக்கு அப்படியான ஒரு உணர்வும் இருக்கு. அங்க கடத்தல்கள் நடந்ததா? நான் இந்த வேளையில் நடக்கவில்லை. கேள்விப்பட்டீங்களா மற்ற இடங்கள்ல கடத்தல்? பலவாறான கதைகள். கண்டவரை கண்டவர் என்று கூட்டு, நிச்சயமாக தெரியாது, திரிவுபடுத்தப்பட்ட செய்திகள் என்று பல நிகழ்வுகள், குழப்பங்களுக்குள் மத்தியில் அது அமிழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இப்ப குழப்பமா இருக்கா அங்க வாழ்ற? அது அந்த வாழ்க்கை முறையில் குழப்பம், அங்கு வருகின்ற செய்திகளில் குழப்பம், நடைமுறை வாழ்க்கையில் குழப்பம், பல குழப்பங்கள். சரி, இப்ப ராணுவத்தினர் எப்படி அங்க நடந்து கொள்கிறார்கள் மக்களோட? எப்படி நீங்க என்ன தரையால போனீங்க? தரைவழி போன நேரத்துல எப்படி இருந்தது? செக்கிங் அதெல்லாம் இருந்ததா முதல்ல மாதிரி?
உண்மை கூறுவதாக இருந்தால் நான் அந்த தரைவழி மார்க்க பிரயாணத்தில் எந்த ஒரு இடத்திலும் எனக்கு ஒரு இடைஞ்சல் கிடைக்கவில்லை. எனக்கு கிடைக்கவில்லை, சிலருக்கு கிடைத்திருக்கலாம், சிலர் கிடைத்ததாக கூறுகின்றார்கள். இதில் சரியது பிழையது என்பது எனது பயணத்தை வைத்து தீர்மானிக்க முடியாது. யாழ்ப்பாணத்தின் சுமூக வாழ்க்கை எப்படி இருக்குது? யாழ்ப்பாணத்தின் சுமூக வாழ்க்கை என்னும் பொழுது நடைமுறை சாதாரண வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப எல்லா வியாபாரம், விவசாயம், வாழ்க்கை முறை எல்லாம். விவசாயம் முழுமையாக இல்லை. முழுமையாக என்று நான் இருந்த காலத்தில் இருந்த விவசாயம் இல்லை. அதில் ஒரு 1/3 விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடும் உழைப்பாளிகள். என்ன வளம் இல்லாம இருக்கா? கடும் உழைப்பாளிகள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காசு கிடைப்பவர்கள் சோம்பேறித்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போதுமான வருமானம் இல்லையா விவசாயிகளுக்கு? விவசாயிகளுக்கு அந்த ஒரு விவசாயத்தை செய்து பொருளை அந்த நிலத்திலிருந்து பொருளை உற்பத்தி செய்வதற்கு அவர்களுடைய முதலீடு அதிகமாக இருக்கு. இணைவில் பக்கம் எல்லாம் அந்த நேரம் பெரிய புகையிலை தோட்டங்கள் இல்லையா? நிச்சயமாக. எனது தந்தை ஒரு பெரிய கமக்காரன், விவசாயி. நிறைய நாங்கள் அதில் எங்கள் வாழ்க்கையை மிக சந்தோஷமாக பெற்றுக் கொண்டோம். அதனால நல்ல ஒரு பார்க்க நல்ல அழகா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? இப்பொழுது அதில் 1/3 என்னால் காண முடியவில்லை. மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இதேதான் அந்த விவசாய மக்கள் கூறுகின்ற காரணம் இதுதான். எங்களுடைய முதலீடு மிக அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் அதால் பெறுகின்ற பணம் நான் சென்ற சூழலில் இந்த வேளையில் நான் சென்ற சூழலில் அதிகம் என்னால் கிரகிக்க முடியவில்லை. சிலர் தனிமனித ஒழுக்கம் இது. இந்த சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது அந்த சமுதாயத்தோடு எப்படி கலப்பது, எங்களை காட்டிக்கொள்வதா அல்லது அந்த சமுதாயத்தோடு கலந்து வாழ்வதா, வெளிநாட்டில் இருக்கின்றோம் என்றதை மட்டும் காட்ட அங்க முற்படுவதா என்றது அது தனி மனித ஒழுக்கம். அதில் என்னால் சரியான பதில் உங்களுக்கு கூற இல்ல. நல்ல விஷயம் இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை தொட்டுட்டீங்க. என்னடா இப்ப இங்க இருந்து அங்க போற நேரத்துல நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களோட பிள்ளைகள் உங்களுடைய அங்க உள்ள உறவினர்களோடு கலக்கிற நேரத்துல இருக்கிற பிரச்சனை என்ன வருது அங்க? உதாரணத்துக்கு அது கூட தனி மனித ஒழுக்கம் தான். எப்படி என்றால் எனது குடும்பத்தில் இன்று இருக்கின்றவர்கள் எல்லோரும் என்னை மிக அன்பாகவும் விருப்பாகவும் என்னை அனுசரித்து திருப்பி அனுப்பி வைத்தார்கள். இது எல்லா இடத்திலும் அநேகமா நடக்கக்கூடும். சில இடங்களில் தனி மனித குரோதங்கள். அது மட்டும் இல்ல. இப்ப இங்க உள்ள கலாச்சார மாற்றங்கள், இங்க உள்ள கிட்டத்தட்ட அதிக காலம் இங்க வாழ்ந்தவர்களுடைய கலாச்சார மாற்றங்கள் அங்க என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? நீங்கள் நான் இருவரும் இலங்கையில் பிறந்தவர்கள், இலங்கையில் வாழ்ந்தவர்கள். நான் எந்த நாட்டில் இருந்தாலும் எனது மண்ணிற்கு இந்த நாட்டில் கூட நான் எந்நாட்டில் எப்படி வாழ்ந்தவனோ அப்படித்தான் வாழ்கின்றேன். அதற்காக இந்த நாட்டு ஒழுக்கங்களையோ நான் வாழ்கின்ற நாட்டு சட்டத்திட்டங்களையோ அவமதிப்பவன் அல்ல. இந்த மக்களோடு அந்த நாட்டு சட்டத்திட்டங்களின் ஒழுக்கங்களின் அடிப்படையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்க கேட்கல. நான் சொல்றேன் என்னன்னா, இங்க நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு ஏற்பட்ட கலாச்சார உள்வாங்கல்கள் இப்ப இலங்கைக்கு போற நேரத்தில் எப்படியான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்ற விஷயத்தான் கேட்கிறேன். எனக்கு உங்களுடைய கேள்வி நன்றாக கூடியதாக இல்லை. இங்கத்த வாழ்க்கை முறை இருக்குதானே. நீங்க உதாரணத்துக்கு சொல்லுமே, வரிசையில நிக்கிறது, அங்க போனோன்னு அந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு கிடைக்காது. இந்த நாட்டில் நான் வாழ்கின்ற நாட்டை பற்றி கதைக்கின்றேன். வரிசையில் நிற்பது என்பது உதாரணத்துக்கு தான் சொன்னேன். வரிசையில் நிற்பது என்பது கூட அது ஒரு தனிமனித ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தில் நாங்கள் தவறி இருக்கின்றோம், நிறைய தவறி இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு பொது இடங்களில், இந்த நாட்டின் பொது இடங்களில் வரிசையில் நிற்பது என்பது மிக அழகாக இருக்கின்றது. ஆனால் எங்கள் விழாக்களில், எங்கள் நிகழ்வுகளில் அந்த வரிசை என்ற ஒழுங்கில் இருந்து நாங்கள் புரண்டு செல்கின்றோம். கார்த்திகேசு விவேகானந்தன் பட்டிமன்ற பேச்சாளர், முதல் நாடக நடிகர், மிருதங்க ஆர்வலர், மிருதங்க ஆசிரியர், தமிழ் ஆர்வலர் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். விஸ் மொபைல் சர்வதேச மற்றும் உள்ளூர் அழைப்புகளுக்கான குறைந்த கட்டண சேவை. உங்கள் கார்த்திகேசு விவேகானந்தன் எங்களோடு இருக்கின்றார். தமிழ் ஆர்வலர், பட்டிமன்ற பேச்சாளர், மிருதங்க ஆசிரியர். சுவிட்சர்லாந்தில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற விவேகானந்தன், நாம் இலங்கை மற்றும் அகதிகள், இங்குள்ள சமூக விடயங்கள் தொடர்பாகவே உரையாடி கொண்டிருக்கின்றோம். விவேகானந்தன், முதலில் இங்கு உள்ள, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள், ஊடகங்கள் தமிழை வளர்க்க வேண்டும் என்கின்ற மனநிலை உங்களுக்கு இருக்கிறது என்று. அது எவ்வாறு சாத்தியப்படும்? நிச்சயமாக. எப்படி என்றால், ஊடகங்கள் மனித வாழ்வின் உயிர் நாடிகள் என்று. சரி, ஒரு நேர் அவரை அழைப்பில் எடுத்துவிட்டு திரும்ப தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
இல்ல சொல்லுங்க. ஊடகங்கள் இன்றைய அகதி வாழ்வில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு மிக மிக உயிர்நாடியான ஒன்று. ஏனென்றால் இந்த ஊடகத்தில் வருகின்ற மொழியின் ஆளுகை, அந்த மொழியின் அழகு, அந்த மொழி நடையின் வளம் இளைய சமுதாயத்தை கவர வேண்டும். அந்த கவர்ச்சி அவர்களுக்கு இந்த மொழி மீது ஏற்படுகின்ற ஒரு அன்பு இந்த இனத்தின் மொழியை நீண்ட காலம் வாழச் செய்யும். அந்த வாழ்க்கை தமிழினத்தின் சகல விடயங்களுக்கும் ஒரு தீர்வாக கூடி அமையலாம் என்பது எனது கருத்து. வணக்கம். வணக்கம், ரமேஷ் மீன் சுவிட்சர்லாந்திலிருந்து பேசலாம். என்ன பிரச்சனை, ஒரு கேள்வி ஒன்று கேன. முதல்ல உங்களுக்கு உங்களுடைய மற்றது வந்திருக்கின்ற சுவிஸ் நேயருடைய நலங்கிற அறிவதற்கு ஆவல், நன்றி. சந்தர்ப்பத்துக்கு வந்ததுக்கு நன்றி. ஹலோ, பேசலாம். நன்றி. என்ன பிரச்சனால், மொழி ஆற்றல் எந்த மொழியில் அவர் பேசுகின்றாரோ அந்த மொழியின் மூலம்தான் அந்த மனித இனம் நிர்ணயிக்கப்படுகின்றது. இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் மொழி, அதாவது தமிழ் பேசுவதால் அவன் தமிழன், ஆங்கிலம் பேசுவதால் அவன் ஆங்கிலேயன், அதாவது அரபிய மொழி பேசுவதால் அவன் அராபியன் என்று சொல்லி அந்த ஒரு பாகுபாட்டுக்கு தான் கொண்டு வர முடியுமே தவிர இனங்கள் அந்த எந்த பகுதிக்கு என்று சொல்லி இதுவரையும் யாராலும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவே இல்லை. இது உலக சான்று. இது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் எழுதிய ஒரு வரலாற்று புத்தகம், அதாவது நீங்கள் எழுதிய புத்தகம் லண்டன் உங்களை வரவேற்பதில்லை. நிச்சயமாக இதை கூர்ந்து அந்த புத்தகத்தை நான் படித்தபடியால், அந்த புத்தகத்தை ஆரம்பத்திற்கு முடிவு வரை அந்த சரியான முறையில் நான் விளங்கி கொண்டபடியால் நான் கூறுகின்ற கருத்து நிச்சயமாக நாங்கள் இருக்கின்ற சூழல், நாங்கள் இருக்கின்ற பகுதிகள், நாங்கள் வாழுகின்ற மக்கள், சமூகம் எல்லாமே எங்களுடைய நாங்கள் வாழ்வதற்கு எப்படி நாங்கள் முயலுகின்றோம் அல்லது எங்களை எப்படி மாற்றி அமைக்கின்றோம் என்று சொல்லி இருப்பதற்குரிய ஆதாரங்கள் தான் நிச்சயமாக நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இந்த நேயர் சொல்லுகின்ற கருத்தும் கூட நிச்சயமாக நீங்கள் கூட அந்த தீபத்தில் இந்த ஊரகத்தில் வருகின்ற பொழுது பேச்சு மொழி தான் கையாளுகின்றீர்கள். மன்னிக்க மட்டும் குறையாக கூறவில்லை. ஆனால் நேயர் பேசுகின்ற மொழியும் உங்களுடைய மொழிக்கும் சரியாக வேறுபட்டிருக்கின்றது. நான் குறையாக கூறவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இருக்கின்ற இடங்கள், நாங்கள் செய்கின்ற பணிகள் சிறம்பட செய்வதாக இருந்தால் எங்களுடைய நாங்கள் செல்லுகின்ற அந்த பாதை, நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த குறிக்கோள் சரியான முறை செல்கின்றது என்பதுதான் என்னுடைய கேள்வி. தவறாக சரி. இப்ப இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மொழியின் பிரவாகத்தின் ஊடாக எப்படி நீங்கள் சொன்னீங்கள் தமிழர்களுடைய எல்லா விடயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும், மொழியை சரியான முறையில் பிரயோகித்தால் அல்லது மொழியை சரியான முறையில் பாவித்தால்? ஒரு மொழி வாழ்ந்தால் அந்த மொழிக்குரிய இனம் நீண்ட காலத்துக்கு வாழும். அந்த மொழியை நீண்ட காலம் எப்படி வாழ வைப்பது என்பது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல நிலையில் உள்ள அறிஞர்கள், உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் மிக மிக கவனத்தில் கொண்டு பொதுமக்களாகிய எங்களுக்கு, இந்த தொலைக்காட்சி நேயர்களாகிய எங்களுக்கு, உங்கள் உதாரணத்துக்கு தொலைக்காட்சியை விடுவோம், ஊடகங்கள் பொதுவா பேசுவோம். நான் தொலைக்காட்சி என்று குறிப்பது கூட பொது ஊடகம் தான். அதாவது பத்திரிகை, விளம்பரங்கள், விளம்பரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் கூடுதலாக தொலைக்காட்சி. ஏனென்றால் அது கண்ணால் பார்த்து காதால் கேட்பது. மொழி என்பது பேசுவது, எழுதுவது அல்ல. ஏனென்றால் மொழி பேச்சின் மூலம்தான் மற்றவர்களுக்கு சென்றடைகின்றது. எப்படி என்றால் உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போம். ஒரு நேரம். வணக்கம். வணக்கம். நக்கீரன் பேசுங்க. இதுல வந்திருக்கிற வெறும் வெள்ளை எண்ணெய் என்று சொல்றது, வெள்ளை எண்ணெய் ஞாபகம் இருக்கோ தெரியாது. நன்றி வெள்ளை எண்ணெய், கண்டது சந்தோஷம். அதே நேரத்தில் மொழியை பற்றி சொன்னார்கள். உணர்வுகள் மொழியில இருக்கிறபடியால் தான் மொழி ஒரு இனத்தின் அடையாளமா இருக்கிறது என்ற சிறிய கருத்தை கூறிக்கொண்டு மற்றவைக்கு வழிவிட்டு போகிறேன். வணக்கம். மிக நன்றி. நன்றி உங்களுக்கு. சொல்லுங்க. அதாவது எப்படி என்றால் பேசுவதுதான் மொழி முதலில், அதன் பின்புதான் எழுத்து வடிவம். ஒரு குழந்தை பேசுகிறது. குழல் இனிது யாழ் இனிது என்பர்த்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். எப்படி அந்த குழந்தையின் சொல்லு இன்பமாக எங்கள் காதில் பாய்கின்றதோ, அந்த காது வழியில் எங்கள் பேச்சுக்கள் சென்றடைந்து மொழியை வளப்படுத்துகிறது பிரவாகம். சரி, இந்த பிரவாகம் ஐரோப்பிய நாடுகள் அல்லது இந்த வெளிநாடுகளில் வாழுகின்ற மக்களுடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை பேசும் பொழுது அதனுடைய பெற்றோர்கள்
அங்கீகரிக்கிறார்கள். இல்லை, நீ வந்து டச்சில் பேசு, இங்கிலீஷ்ல பேசு, நொஸ்கில் பேசு என்று சொல்லி அந்த மொழியை ஊக்குவிக்கின்றார்கள் என்ற குறைபாடு பெற்றோர்களுக்கு தான் வருது. இந்த குழலினிது யாழினிது என்ற விஷயத்தை அவர்கள் உள்ளூர் மொழியில பேசி பிள்ளை வளர வேணும் என்கின்ற மனநிலையோட பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு வளர்ந்த பெற்றோர்களுக்கு தான் இருக்கிறது. என்ன சொல்ல வரீங்க? நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு சமுதாயத்தில் பேச்சு மொழி அது நடைமுறையில் உண்டானது. நான் சொல்வது பொதுசன ஊடகங்கள் கொடுக்கின்ற இந்த மொழி ஆளுகை மக்களை கவர வேண்டும். உதாரணத்திற்கு அவ வீட்டில் தேவையில்லை, வீட்டில் தேவையில்லை, ஊடகங்கள் செய்ய வேண்டும். ஊடகங்கள் செய்வதன் மூலம் படிப்படியாக இந்த சொல்லாட்சிகளை பொதுமக்கள் கிரகித்துக் கொள்வார். அதானே நீங்கள் தமிழ் டிவியை பூட்டி வச்சுட்டு டெனிஸ் டிவியோ அல்லது நீங்கள் சுவிஸ் டிவியை போட்டு பிள்ளைகளை வந்து அந்த அறிவை பெருக்க பாக்குறீங்க. தமிழ் டிவி எல்லா இடத்துலயும் இல்லையா? இப்படி ஊடகங்கள் பல்லின மக்கள், பல்மொழி பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற நாடு. இந்த நாட்டில் போட்டி மிக மிக முக்கியம். போட்டியும் விருப்பங்களும் தனித்தனிப்பட்டவை. நாங்கள் எந்த வழியில் சென்று எம் மக்களுக்கு எம் மொழியின் வளமையையும் அதன் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் எப்படி அந்த மக்களுக்கு புலப்படுத்தி அந்த மக்கள் இந்த மொழியில் ஈடுபட வைக்க வேண்டும் என்பது பொதுசன ஊடகங்களின் முக்கியமான கடமை. எப்படி என்றால் நாதன் வணக்கம். வணக்கம் நாதன். வணக்கம். என்னண்டா அது சில ஒருவர் என்ன இங்க வெளிநாட்டுல காசை உழைச்சி எப்படியோ உழைக்கிறேன் கூடுதலா உழைச்சி கொண்டு போய் நம்ம ஸ்ரீலங்கால கொண்டு காசுல கொண்டு கூடுதலா செலவழிச்சு ஏதோ பந்தா காமிச்சு வேலை செய்யறாங்களையும் செய்ய விடாம சில பேர் பலதாக்கினான். என்னன்னு சொன்னா சில பேர் வேலை செய்யறாக்கள் ஒரு கிலோ வேலை செய்து ஒரு 5000 ரூபாய் வருதுன்னு சொன்னால் வெளிநாட்டுல கேட்டா சிம்பிளா 10,000 வந்துட்டு போவானா, அதே கஷ்டப்பட்டு செய்வான்னு சொல்லி செய்யற வேலையும் செய்யாம சோம்பறியா இருக்கணும். அப்ப இதுல வந்து சில பேர் வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள்லாம் ஸ்ரீலங்கா உள்ள வேலை செய்யற படியலையோ ஆக்களையோ பலதாக்கி கொண்டு இருக்கணும். உங்களோட கருத்து நன்றி. உங்களுக்கு இப்ப இவ்வாறான ஒரு மனநிலையும் இருக்குது இல்லையா? இப்ப இங்க ஒரு பெருமையை வெளிப்படுத்துதல், ஊர்ல உள்ள மக்களுக்கு இங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்றோம் என்கின்ற பெருமையை வெளிப்படுத்துதல் தவறான முன் உதாரணமாக இருக்கிறது என்ற கருத்தை சொல்றார். நிச்சயமாக அவர் கூறினத்தில் எந்த விதமான தவறும் இல்லை. இது தனி மனித விருப்பு, இது தனி மனித செயல்பாடு. இந்த தனி மனிதர்களுடைய நடவடிக்கைகளை ஒரு சமுதாயமாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் நான் ஒருவர் திருந்தி இந்த உலகம் திருந்த போறது அல்ல. இந்த நிகழ்வுகள் எல்லாம் காலப்போக்கில் இந்த காசு கொடுப்ப நான் முன்பே குறிப்பிட்டிருக்கின்றேன். வீக்கம் வளர்ச்சி அல்ல. இந்த வீக்கம் ஒரு நாள் சமநிலை அடையும். அப்பொழுது வளர்ச்சி நிலை என்பது என்ன என்பது என்ற கேள்விக்கு காலம் விடை சொல்ல வேண்டும். வணக்கம். வணக்கம், பேசுங்க. ஹலோ, வணக்கம். நான் வைக்கிறேன். சொல்லுங்க. வேல்முருகு. சொல்லுங்க. உங்களோட தொலைக்காட்சியின் பெட்டி சத்தத்தை குறைங்க. இப்ப சவுண்ட் குறைஞ்சிட்டார். அவர் ஒரு கலைஞர், இணைவை சேர்ந்தவர். அவர் ஒரு கலைஞர். சரி, அவர் இருக்கிறாரு. விவேகானந்தன் இருக்காருல, மிருதங்க வித்துவான். அவர் எனக்கு ஒரு முறை சொந்தக்காரன் தான். நான் வந்து அவரோட என்ன கேள்வி கேட்க போறீங்களா அவர்கிட்ட? இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னா, இப்ப இந்த மக்கள் வந்து இங்க அதாவது ஜெர்மன்லயோ வெளிநாட்டுகள்ல வாழ்ற வாழ்க்கைய ஸ்ரீலங்காவில வாழ்ற வாழ்க்கையும் அவ்வளவு வித்தியாசமான இது. ஆகவே இந்த வாழ்க்கையை சமப்படுத்த முடியுமான்றதை நான் கேட்க விரும்புகிறேன். நன்றி உங்களுக்கு. வணக்கம். வணக்கம். இது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றுதான். ஏனெனில் இப்ப அங்க உள்ள சமூக வாழ்க்கைக்கும் இங்க உள்ள வாழ்க்கைக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம். ஆரம்ப காலத்துல அங்க வாழ்ந்த வாழ்க்கையை இங்க வந்து நினைச்சு பார்க்கலாமே தவிர யாரும் அங்க போய் நிரந்தரமாக வாழ போறது இல்லை. அது ஒரு சிலர் மட்டும், 100க்கு 1% மட்டும் தியாக மனப்பான்மையோடு திரும்ப சென்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? இந்த சமப்படுத்தல் எப்படி வரும்? சமப்படுத்த முடியாது. அது பொருளாதார அடிப்படையில் அந்தந்த நாடுகளில் அந்தந்த அரசாங்கம் அந்த மக்களை எப்படி பராமரிக்கின்றது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. நான் வாழ்கின்ற நாட்டில் பாரதி சொன்ன வாக்கியத்தை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகின்றேன். தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி கூறினார். அந்த வாக்கியத்தை முழுமைப்படுத்துகின்ற ஒரு நாடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அகதியாக
வந்து இன்று அந்த நாட்டு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டில் முழுமையாக பரிபூர்ணமாக கொண்டு செல்கின்றார்கள். இல்ல அது வெளிநாடுகள்ல அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த அமைப்பு முறைகள், நீதி, நிர்வாகம், சமூகம், வாழ்வியல் எல்லாவற்றோட சுகாதாரத்தோட சேர்ந்த அந்த வாழ்க்கை முறை, அதை விடுவோம். அது வந்து இங்க எங்களுக்கு கண்ணுக்கு தெளிவாக தெரிகிறது. இங்க ஒரு சமூக வாழ்க்கை முறை அமைக்கப்பட்டிருக்கின்ற. இப்ப இலங்கையில உள்ள வாழ்க்கை முறையினுடைய நிலைமையை வந்து பார்க்கும் பொழுது இந்த சமநிலை எப்ப உருவாகும்? அது இலங்கை ஆளுகின்ற ஆட்சிக்கு உரியவர்கள் கூற வேண்டிய விடை. இது நான் ஒரு சாதாரண பிரஜை, இது ஒரு பெரிய கேள்வி. ஒரு பொருளாதார அடிப்படையில் அரசியல் ரீதியாக மக்களின் மனோநிலையை வைத்து தீர்மானிக்க வேண்டிய ஒரு விடயம். இல்ல இப்ப எங்கட சமூகத்தை வந்து நாங்கள் எப்படி முன்னேற்றது, எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் எப்படி முன்னேற்றுகின்றது, அதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகின்றேன். முதல் மொழி வளர வேண்டும். மொழி வளர்ந்தால் தான் அந்த சமுதாயத்தின் உயர்ச்சிக்கு அது ஒரு படியாக அமையும். ஏனென்றால் நான் தமிழன், எனது மொழியில் எனது ஈடுபாடு உண்டு. எனது மொழி மூலம் எம்மிடம் இருக்கின்ற கலாச்சாரம், கலை உணர்வு, அதாவது சமுதாய அங்கீகாரங்கள், சமுதாய உதவி நோக்கங்கள் எல்லாவற்றையும் எப்படி வெளிப்படுத்துவது என்பது மொழி மூலம் வளர வேண்டிய ஒன்று. உங்களோட பிள்ளைகள் வந்து எல்லாரும் நல்லா தமிழ் பேசுவேன். எனது மகள், எனது மகன் என்னை விட அழகாக தமிழ் பேசும். உங்களோட பக்கத்துல உள்ள தமிழ் ஆக்கள் தமிழ் பேச, சுவிட்சர்லாந்தில் வாழ்கின்ற அத்தனை குடும்பத்து பிள்ளைகளும் நன்றாக தமிழ் பேசுவார்கள். அப்ப நீங்க வெளிநாட கூட சொல்றீங்க? எனக்கு மற்ற நாடுகளை தெரியாது. நான் வாழ்வது சுவிட்சர்லாந்து. எனது நாட்டில் வாழ்கின்ற அத்தனை அகதி மக்களும், அந்த மக்களுடைய பிள்ளைகள் நிறைவாக தமிழ் பேசுவார்கள். ஒரு நேர் வணக்கம். வணக்கம். பேசுங்க. ஓகே, இவர் சொன்னதுல 100% உண்மை. யார் பேசுறீங்க? நான் கந்தசாமி வைக்கிறேன். பேசுங்க. என்னன்னு சொன்னா, இப்ப இவர் சொன்ன விஷயத்துல 100% உண்மை. நான் இதை 5, 6, 7 வருஷத்துக்கு முந்தையே கேள்விப்பட்டிருக்கேன். அங்கிருந்து சொல்லிக்கணும், தோற்கு வெடி சத்தத்துல மணந்ததும் கேட்டதிலையும் குணம் மாறி போச்சுன்ற பகுதியாகவும் கேட்கிறது. அதே நேரத்தில் தமிழ் விஷயத்துல இப்ப சரியான படம், அதாவது வந்து லூனா வித்தியாசம் இல்லை, கிந்துரான் சரியாக எழுதுற இல்லை, அப்படியான பிரச்சனை அங்க இருக்கு. அது முக்கியமாக நான் இவர் சொல்றது 100% ஒத்துக்கொள்றேன். அங்க இருக்கிற மக்களுக்கு நாங்கள் காசு கொடுக்க ஏதோ சும்மா குவியல்ல இருந்து அள்ளிக்கொண்டு போயிட்டு கொடுத்தது மாதிரி அவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப வந்து கொடுக்க கூடாதுன்றீங்களா? கொடுக்க கூடாதுன்னு ஆற்றில போட்டாலும் வளர்ந்து கொடுக்கணும். என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். நான் ஒரு இடத்துல ஒரு நடத்தி கொண்டிருக்கோம். அதை சொல்ல விரும்பல. 15,000 ரூபாய் சம்பளம் வேண்டும் என்றோடனே 15,000 ரூபாய் சம்பளத்தையே கொடுத்தேன். சரி, இதுக்கு என்ன நடக்குதுன்னா, பியர்த்தி அடிக்கிறான், அல்லதுனா வேறு ஏதோ போத்துல வச்சு அடிக்கிறான். டைமுக்கு வர்றான்ல, மத்தியானம் சாப்பிட போனால் 3:30 மணிக்கு வரான். 3:30 மணிக்கு வந்தோடனே அப்ப அன்பாக சொல்ல முடியாம இருக்கு. அப்ப ஸ்கைப்ல நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், போயிட்டு எழுதுன்னு சொல்லி சொன்னால், அதே எழுதிக்குள்ள இப்ப முன்னுக்கு வரானே இருந்தா அந்த சம்பளம் வெட்டுப்படுதுன்னு சொல்லி டைமில. அப்ப மனத்தியால கணக்குல சம்பளத்தை போட்ட உடனே அவன் ஆட்டோமேட்டிக்கா வரான். அப்ப நாங்கள் அந்த சாப்ட்வேர் மூலம் அவனை ஆளலாமே தவிர நேரத்தை ஆள முடியாது. மோட்டர் சைக்கிள் வேணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், மீட்டரை கட்டி போட்டு ஓடுறது, அப்படியான சொத்து மாத்தினா கணக்கு வழக்கில். ஆனா நாங்கள் அதெல்லாம் பாஸ் பண்ணி போட்டு வந்தோம்னா நான் அதை கொண்டு பண்றோம். இதை சொல்றதுலாம் 100% உண்மை. ஆனா புத்தி உள்ளவர் இங்கே நாங்கள் ஒரு டெக்னிக்கல் எப்படி சொல்லலாம், கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டியை வச்சுக்கொண்டுதான் அவர்களுக்கு உதவி செய்யலாம். நான் காசுகள் கொடுத்து ஏமாந்து போனேன். மேலாண்மை இப்ப இவ்வாறான மன வருத்தங்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்குது இல்லையா? இப்ப அங்க உள்ள மக்களுக்கு எவ்வாறு இந்த நிதி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துறது என்ற விஷயம் இவரை போல ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருக்குது. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். எப்படி என்றால், இது அன்பு, பாசம், பிணைப்பு, உறவுகளால் வருவது. அவர் கூறிய மாதிரி ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுங்கள் என்று அவரவர் சிந்தித்து செயல்பட வேண்டிய விடயம். இதில் நீங்களோ அல்லது நானோ இதற்கு ஒரு சரியான விடையை கூற முடியாது. என்னால் இது நடைமுறையில் சாத்தியம் அல்ல. ஏனென்றால் அன்பு வசப்பட்டவர்கள் தங்களை மறந்து பணம் கொடுப்பார்கள். அது ஒரு காலகட்டத்தில் அவர் கூறியது போல அளந்து போட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அடுத்தது பட்டிமன்றங்கள். மிக அழகாக நீங்கள் தமிழ் பேசுகின்றீர்கள், சந்தோஷமாக இருக்கு கேட்கிற நேரம். பட்டிமன்றங்கள் மூலம் நீங்க என்ன விஷயத்தை சாதிக்க நினைக்கிறீங்க? பட்டிமன்றங்கள், இந்த பட்டிமன்றம் என்ற ஒரு சொல்லின் மூலம் நான் நினைப்பது, பேசுவது எல்லாம் தமிழைத்தான்.
எதை பேசினாலும் தமிழில் அழகாக பேச வேண்டும். தமிழின் அழம், அழகு, தமிழின் வளம், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பல விடயங்களை நாங்கள் இன்று மறந்துவிட்டோம். உதாரணத்திற்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கம்பன் கழகத்தை ஸ்தாபனம் செய்தவர். மிக நன்றி. இத்தோடு நமது நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. நன்றி திரு கார்த்திகேச விவேகானந்தன், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் நமது தமிழினத்திற்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இந்த நிலையத்தில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த நிர்வாகிக்கும் உங்களுக்கும் நன்றி, வணக்கம். நல்லது, இதோடு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். பல விடயங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். வணக்கம் நேயர்களே. அபயா திருமண மண்டபம்.